டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய கருணையினாலும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளற்பெருமானாருடைய வழிகாட்டலின் காரணமாகவும் பெருவழித்தலம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. பெருவழித்தலத்தில் எந்த கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. அதை சுற்றிலும் சுற்றுச்சுவர் எழுப்ப வேண்டும். பி சைட் என்று சொல்லக்கூடிய பெருவழியிலிருந்து ஞானசபையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு இடத்திலும் எந்த கட்டுமானங்கள் கட்ட வேண்டுமானாலும் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்று அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி வரையிலும் நடைபெற்ற வழக்கினுடைய மிக முக்கிய கட்டமாக இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எப்படியாவது பெருவழித்தலத்தை சிதைத்து அங்கே ஒரு அலங்கார கட்டடங்கள் வணிக வளாகங்கள் போல கட்டி, பிற கோயில்கள் போல திருப்பதி கோயில்கள் போல கட்டம் கட்டி மக்களை அனுமதித்து கல்லா கட்டுவதற்கான பணம், பொருள், பதவி, இந்த ஆசைகளோடு அந்த இடத்தை ஓநாய்கள் போல சுற்றி வந்த சிலர் இப்போதும் ஏதோ தாங்கள் வெற்றி பெற்று விட்டதைப் போல சமூக ஊடகங்களில் கிறுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டு அவர்களுடைய சூழ்ச்சி வலைகள் எல்லாம் கிழித்தெறியப்பட்டு தற்பொழுது பெருவழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது? இந்த தீர்ப்பினுடைய அடிப்படை என்ன என்பதைத்தான் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருக்கிறோம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம். 2021ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியின் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருந்த சேகர் பாபு பெருவழித்தலத்தை சிதைத்து 72 ஏக்கர் நிலத்திலும் கட்டடங்கள் கட்டி சர்வதேச மையம் என்கிற பெயரில் அதை நாங்கள் வணிக வளாகமாக்குகிறோம் என்று தொடங்கிய போதே சன்மார்க்க சங்கத்தவர்கள், வள்ளற்பெருமானாருடைய சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் அறிந்தவர்கள் எல்லாம் அதை எதிர்த்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள திமுக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 1-2 கட்சிகளை தவிர ஒட்டுமொத்தமான அனைத்து கட்சிகளுமே பெருவழியை சிதைக்கக்கூடாது என்று குரல் கொடுத்தார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம், தெய்வத்தமிழ் பேரவை, வள்ளலார் பணியகம் ஆகிய அமைப்புகள் பே. மணியரசன் ஐயா அவர்கள் தலைமையிலும், கி. வெங்கட்ராமன் ஐயா அவர்கள் தலைமையிலும் அங்கே கடலூரில் ஆர்ப்பாட்டம், வடலூரில் சாலை மறியல் எல்லாம் செய்தார்கள். அங்கே அந்த அடிக்கல் நாட்டு விழாவின் போது பாமகவினுடைய ஒட்டுமொத்தமாக கட்சியினர் இறங்கி அதற்கு எதிராக பெரும் போராட்டம் செய்தார்கள். அவர்களை அடக்கி ஒடுக்கவெல்லாம் சேகர்பாபு வஜ்ரா வாகனங்கள், கண்ணீர் புகை குண்டுகளை எல்லாம் ஆயத்தமாக வைத்திருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் சென்னையில் அமர்ந்து கொண்டு வடலூர் பெருவழி தளத்தில் அடிக்கல் நாட்டுவதற்காக ரிமோட் கண்ட்ரோல் மூலம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த அடிக்கல்லை நாட்டினார். எந்த ரிமோட் மூலமாக அவர் அடிக்கல் நாட்டினாரோ அதே போல 2026ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் அவரும் ரிமோட் மூலமாகவே முதலமைச்சர் பதவியை மட்டுமல்ல எம்எல்ஏ பதவியை கூட அவர் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எல்லாவற்றையும் தாண்டி அப்படித்தான் நான் ஆடுவேன் என்று சொன்ன சேகர் பாபு இன்று அவமானப்படாத நாளே இல்லை என்னும் அளவிற்கு நம் செய்திகளை பார்க்க முடிகிறது. எந்த முருகன் கோவிலில் கை வைத்தாரோ, எந்த வள்ளலார் பெருமானருடைய தலத்தில் கை வைத்தாரோ அவர்கள் இருவருமே சேகர் பாபுவை ஓட விரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. திருத்தணியில் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செல்லும் வழியிலேயே காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்ட சேகர் பாபு தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்று சொல்ல வரும்போது, ஐயா நீங்கள் முன்னாள் அமைச்சர், இப்போது அமைச்சர் இல்லை, இறங்குங்கள் என்று காவல்துறையே சொல்லியிருக்காங்க. திருத்தணி முருகப்பெருமானுடைய பாத கமலத்தில் அடிவாரத்தில் சேகர் பாபுனுடைய ஆணவம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலம் அடிக்கல் நாட்டு விழாவை மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே போல சேகர் பாபு எல்லாம் செய்தார்களோ அந்த 4-5வது நாளிலேயே திமுகவினுடைய அயலகத்தைச் சேர்ந்த ஜாஃபர் சாதிக் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர், அவர் போதை மருந்து கடத்தலில் மாற்றார். இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு கட்டமாக திமுக அரசுக்கு பின்னடைவே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. காரணம், அவர்கள் ஆணவ போக்கை கடைபிடித்து கொண்டு வள்ளல் பெருமானாருடைய தலம் என்பது அது வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான தலம் அல்ல, அது தன்னை வணங்கச் சொல்லி அவர் உருவாக்கிய தலம் அல்ல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்கச் சொன்ன அந்த தலத்தில் நேரடியாக வந்து பணிந்து நின்று மக்களுடைய அனைவருடைய ஒப்புதலும் பெற்று
அப்படி ஒரு திட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்திருந்து அந்த தளத்தில் வந்து நின்று அடிக்கல் நாட்டியிருந்தால் கூட, இந்த திட்டம் தவறான திட்டம், ஆனாலும் கூட இந்த அணுகுமுறையில் கூட அந்த பணிவான, தயவான, கருணையான அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தலம் செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சிதம்பரம், உத்தரஞான சித்திபுரம் என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக அவர்கள் ஏதோ கழிவறை கட்டடங்களை திறப்பதைப் போல அல்லது வேறு ஏதோ ஒரு அரசாங்க கட்டடங்களை திறப்பதைப் போல அன்று செய்த அந்த ஆணவ செயல்தான் தற்பொழுது எம்எல்ஏ கூட ஆக முடியாமல் மு.க. ஸ்டாலினை வீட்டில் அமர வைத்திருக்கிறது. சேகர்பாபு அப்படி ஆடியவர் இந்த நிலை என்னவென்று நாம் பார்க்கிறோம். எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரித்தார்கள். எங்கள் ஞானசபைக்கு பக்கத்தில். அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கே நீங்கள் சிவப்பு கம்பளம் கிடையாது, ஆனால் ஒரு சராசரியாக தனிய ஒரு மனிதருக்கு அங்கே சிவப்பு கம்பளம் விரித்தார்கள். இப்படி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி தைப்பூசத்தன்று அங்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலேயே ஆட்களை எல்லாம் நிறுத்தி வைத்து அதை ஒரு செயற்கையான அங்கே அழுத்தத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் வேதனையை உருவாக்கினார்கள். இது மட்டும் இல்லை, இன்று பார்த்திங்கன்னா நேற்று ஆடி கிருத்திகையான நேற்று சிறுவாபுரி கோவிலில் பார்த்திங்கன்னா மக்கள் மிக எளிமையாக அமைதியாக போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு இப்போ அங்கே வர்ற பக்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த ஆண்டெல்லாம் இந்த சேகர்பாபு இருந்தபோது திமுக ஆட்சியில் போட்டு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் 5000 போலீஸ்காரை காவல்துறையினரை இறக்கி எங்களெல்லாம் அப்படி இப்படி மிரட்டி அடித்து சாமி கும்பிட முடியாமே செஞ்சாங்க. ஒரு செயற்கையாக ஒரு செயல்பாடுகளை செஞ்சாங்க. இந்த வருஷம் பாருங்கள், இப்போ தாவேக அரசு வந்திருக்கு. நாங்கள் ரொம்ப ஒரு எளிமையாக எந்த துன்பமும் இல்லாமல் போலீஸ்காரர்கள் தொல்லை இல்லாமல் கூட்ட நெரிசல் இல்லாமல் நாங்கள் இயல்பாக போய் சாமி கும்பிட்டு வந்தோன்னு சொல்கிறாங்க. இதே உத்தியைத்தான் சேகர்பாபு அத்தனை கோயில்களையும் கடந்த ஆட்சி காலத்தில் செஞ்சுருக்கார். எப்படி திருப்பதியில் பார்த்திங்கன்னா கூட்டத்தை வேண்டுமென்றே கூட்டுவதற்கு ஒரு கட்டமாக கட்டி ஒரு அரையாக கட்டி நிற்க வச்சுருவாங்க இல்லையா, சாமி தரிசனம் என்கிற பெயரில் கூட்டத்தை வேண்டுமென்றே அதிகரிப்பதற்கான உத்தி அது. அதே உத்தியைத்தான் இவர் எல்லா கோயிலையும் தமிழ்நாட்டில் செய்திருக்கிறார். ஆனால் அதற்கான விளைவுகளைத்தான் தற்பொழுது சேகர்பாபு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதே போலதான் வடலூர் பெருவழித்தலத்தையும் ஞானசபையும் இது போன்ற ஒரு வணிக கோவிலாக மாற்றுவதற்கு இவர்கள் வரிசையில் அப்படியே கட்டமாக இந்த லட்சக்கணக்கில் வர்றாங்க இல்லைங்களா, அவங்களெல்லாம் அப்படியே கட்டமாக திருப்பதி மாதிரி செய்வதற்கான வேலைகளை எல்லாம் இந்த பக்கம் போய் தரிசனம் பார்த்துட்டு அந்த பக்கம் வர மாதிரி செய்கிற வேலைகள் எல்லாம் இவர்களாக செயற்கையாக உருவாக்கியது தான் இந்த சர்வதேச மையம் என்பது. அதைத்தான் கடுமையாக ஒவ்வொருவருமே எதிர்த்தார்கள். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி மார்ச் 1 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்கி 2026 ஜூலை மாதம் 30ஆம் தேதி தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான சாராம்சம் என்னவென்பதை நாம் தெரிந்து கொள்வோம். முதல் அம்சம், முதல் உத்தரவு, தற்பொழுது இந்து சமய அறநிலையத்துறை வசம் இருக்கக்கூடிய 71.26 ஏக்கர், அதாவது 72 ஏக்கர் நிலம் இருக்கு இல்லைங்களா, அதில் எந்தவித கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது. இது முதல் உத்தரவு. இரண்டாவது உத்தரவு, அந்த 71.26 ஏக்கர் நிலத்தை சுற்றிலும் சுற்றுச்சுவர் பாதுகாப்பாக எழுப்பப்பட வேண்டும். இது இரண்டாவது உத்தரவு. மூன்றாவது உத்தரவு, அந்த சாலைகள் இந்த சாலைகளை கட்டுகிறோம் என்றெல்லாம் இந்த பினாமி வடலூர் தலைமைச் சங்கம் முன்வைத்த அந்த டுபாக்கூர் திட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை இவர்கள் முன்வைத்தார்கள். அது என்ன சொல்லிட்டாங்க நீதிமன்றம் அப்படின்னா, இதெல்லாம் தமிழ்நாடு அரசினுடைய ஒப்புதல் பெற்றுத்தான் நீங்கள் அடுத்ததாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்து சமய அறநிலையத்துறை தாமாக இந்த சாலைகளை எல்லாம் சைட் பியில் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட செய்யக்கூடாது, அதற்கும் நீங்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் வாங்க வேண்டும் சொல்லிட்டாங்க. ஆக தற்போது இருக்கக்கூடிய 71.26 ஏக்கர், அதாவது 72 ஏக்கர் பெருவெளித்தலத்தில் எந்தவித கட்டுமானங்களும் கட்டக்கூடாது. அந்த 72 ஏக்கரை சுற்றிலும் பாதுகாப்பாக சுற்றுச்சுவர் எழுப்பி அதை பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான உத்தரவாக, நீங்கள் இந்த சைட் பியில் கட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்களா, அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த இடங்களில் சில சாலைகள், வைத்திய சாலை, அப்புறம் முதியோர் இல்லம் போன்றெல்லாம் கட்டுறேன்னு சொல்கிறீங்களா, இதற்கு தமிழ்நாடு அரசுனுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அதற்கு வேணால் நீங்கள் தமிழ்நாடு அரசு அணுகிக்குங்க, அவங்க அனுமதி கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஆச்சு, தமிழ்நாடு அரசுக்கு ஆச்சு. சைட்டில் பெருவழித்தலத்தில் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த உத்தரவினுடைய மிக முக்கியமான ஒன்று. இப்போது அந்த சாலைகள் என்பதே அது தவறு, அப்படி எங்கேயுமே வள்ளலார் சொல்லலை அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சான்றுகளோடு ஏற்கனவே நாம் நிறுவியிருக்கிறோம். முதல்ல வள்ளற்பெருமானார் என்ன பண்ணாங்கன்னா 1865 அப்போ ஒரு பேச்சு ஓடுது. அங்கே என்னென்னா ஒரு வேத பாடசாலை ஒன்றும் அது வைத்தியசாலை என்றும் அமைக்க வேண்டும் சொல்கிறாங்க.
அப்படியே வந்து ஒரு விநாயகர் கோவிலும் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு பேச்சும் 865 இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு வேத பாடசாலை மட்டும்தான் முதலில் தொடங்கப்படுகிறது. அந்த வேத பாடசாலை என்பது திருக்குறள் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் தொடங்கப்படுகிறது. 3 மாதங்கள் ஆகியும் கூட திருக்குறள் பாடத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் அந்த மாணாக்கர்களே வந்து வள்ளற்பெருமானாரிடம் புகார் கூறுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் அந்த வேத பாடசாலையை இழுத்து மூடிவிடுங்கள் என்று வள்ளற்பெருமானார் சொல்லிவிட்டார். இதற்கு சான்றுகள் இருக்கு. இது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். ஆக இப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, அத்தோடு இந்த வேத பாடசாலையும் இழுத்து மூடப்பட்டது. விநாயகர் கோயிலும் கட்டப்படவில்லை. அதே போல வைத்தியசாலையும் கட்டப்படவில்லை. இது 1865. 67ல் நீங்கள் மிக முக்கியமாக தற்பொழுது 65லேருந்து 67க்குள்ள இது நடக்குது. 67ல் தருமச்சாலை கட்டுறாங்க வள்ளல் பெருமானார். அதற்கு பிறகு 1872ஆம் ஆண்டு அங்கே வந்து ஞானசபை கட்டுறாங்க. அப்போ இந்த 4-5 ஆண்டுகளில் எந்த இடத்திலும் வள்ளல் பெருமானார் இந்த வைத்தியசாலை, அப்புறம் வந்து உபகார சாலை, விகார சாலை என்று இந்த திமுக பினாமி வடலூர் தலைமைச் சங்கம் பொய்யா பேசிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வள்ளல் பெருமானார் எங்கேயுமே சொல்லலை. அதற்கு சான்றுகள் கிடையாது. இப்படி 1865லேருந்து 67க்குள்ள இப்படி ஒரு திட்டமெல்லாம் இருக்கும்போது, அப்புறம் 67ல் தருமச்சாலை மட்டும்தான் அமைக்கப்படுகிறது. 72ல் வந்து 1872ல் வந்து ஞானசபை அமைக்கப்படுகிறது. முன்னதாக வேதம் என்ற சொல்லலாம் இருந்தது, அகற்றிவிட்டு 72ல் பெயரை மாற்றுறார். சங்கம், சபை, சாலை ஆகியவற்றுக்கெல்லாம் பெயரை மாற்றுறாரு. பெயரை மாற்றும் போது இந்த 3 அமைப்புகளுக்கு மட்டும்தான் பெயர் மாற்றியதாக விளம்பரம் வெளியிடப்படுகிறது. அப்படி ஒரு வேளை அன்று இந்த சாலைகளெல்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய பிற சாலைகளெல்லாம் 6-7 சாலைகள் வந்து வரிசையாக கதை விட்டுருக்காங்க இல்லைங்களா, இந்த சாலைகளெல்லாம் ஒரு வேளை அமைக்க வேண்டிய திட்டம் வள்ளற்பெருமானாருடைய எண்ணங்களில் இருந்திருந்தால் இந்த 3 அமைப்புகளுக்கு பெயர் மாற்றும் போது அந்த பிற சாலைகளுக்கும் அவர் பெயரை குறிப்பிட்டிருக்க வேண்டும். எங்கேயுமே அவர் குறிப்பிட கிடையாது. எனவே இந்த 3 அமைப்புகள் தான் இறுதியான நிலையான அமைப்புகள் என்பது வள்ளற்பெருமானார் இட்ட உத்தரவு. அந்த அடிப்படையில் அந்த 3 சங்கம், சாலை, சபை இந்த 3 மட்டும்தான். மீதமுள்ள அந்த 106 ஏக்கரில் இந்த அரை ஏக்கர் 1 ஏக்கர் போனால் கூட 105 ஏக்கரில் வந்து அது வெட்ட வெளியாக இருக்க வேண்டும். தருமச்சாலைக்கு தேவையான உணவை கூட அங்கே காய்கறிகள் கூட அங்கே வந்து விளைவிக்கக்கூடாது, எந்தவித கட்டுமானங்களும் கூடாது என்று உத்தரவிட்டிருக்கார். இப்படிப்பட்ட நிலைகளை தான் இவர்கள் 2021ஆம் ஆண்டு அதை சிதைத்து, எப்படி இந்த டான்ஸ் சாமியாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வணிக வளாகம் போல் கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதுபோல் வள்ளலார் மையத்தை மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு மருதூரில் வள்ளல் பெருமானார் பிறந்த அந்த பழமையான அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த வீட்டை இடித்துவிட்டு இவர்கள் பளபளவென்று இப்போது கட்டடத்தை கட்டுவதற்கான வேலையில் இறங்கியிருக்காங்க. உலகத்தில் யாராவது வள்ளல் பெருமானார் அங்கே பிறந்த அந்த பழைய அந்த சிமெண்ட் வீடு, அந்த சிமெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பழைய வீட்டை அதை இடிப்பார்களா? அதை சுற்றி கண்ணாடி மாளிகை எழுப்பி விட்டு அதற்கு மேலே நீங்கள் என்னத்தையோ வந்து கட்டடங்கள் கட்டிட்டு போங்க. அந்த இடத்தை தரைமட்டமாக்கி விட்டு இவர்கள் அங்கே வந்து ஒரு புதிதாக அமைக்கிறார். எப்போ பழமை என்பது தாங்க முக்கியம். அந்த அத்தனை ஆண்டு காலம் அந்த பழமையாக இருக்கிறது என்பது தான் அதனுடைய பெருமை. அந்த பழமையை நீங்கள் அகற்றிவிட்டு புதுசாக பளபளன்னு அமைக்கிறேன்னா எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. உங்கள் தாத்தா பாட்டியினுடைய அத்தனை வரலாறுகளை அப்படியே அழித்து விட்டு சேகர்பாபு மட்டுமே இருக்கிற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? சேகர்பாபு தானா வானத்தில் இருந்து குதிச்சாரா? இல்லையா? அப்போ பழமை இருக்குல்ல, அந்த பழமைகளை எல்லாம் அதை பாதுகாக்க வேண்டுமா? அதுவும் வள்ளற்பெருமானார் எப்பேற்பட்டவர், நீங்கள் வந்து சித்தர்களுக்கெல்லாம் சித்தராக இருக்கக்கூடியவர், சித்தர் மகன், சிவன் மகன் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறவர். அவருடைய பிறந்த அந்த வீட்டை வந்து இடிச்சிட்டு இப்போ மருதூரில் வந்து கட்டிடங்கள் பல அங்கே போய் எண்கோணத்தில் கட்டியிருக்காங்க. எண்கோணத்தில் கட்டக்கூடிய இடமா அது? வள்ளலார் பிறந்த ஒரு நினைவு இடம் அது, அவ்வளோதான். அந்த இடத்துல எண்கோணத்தில் போய் கட்டுறதுக்கு, எண்கோணம் என்றால் என்னங்கிற அடிப்படை அறிவே இந்த சேகர்பாபு உள்ளிட்ட அதே போல் இந்த திமுக பினாமி வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய அறிவியலிகளுக்கு இல்லை அப்படிங்கிறது உறுதியாகுது இல்லை. எண்கோணம்ங்கிறது என்ன தெரியுமா அந்த தத்துவம்? அது பற்றி நம்ம தனியாகவே நாம் காணொலி வெளியிட்டிருக்கோம், ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம், மீண்டும் தனியாக வெளியிடுவோம். இப்போ வந்து இந்த தலைப்புக்குள்ளே வருவோம். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை அனுமதித்திருந்தால் இந்த சர்வதேச மையம் என்கிற பெயரில் ஞான சபையை கூட இவர்கள் இடித்திருப்பார்கள். இடித்துவிட்டு இவர்கள் நவீன கட்டடமாக மாற்றியிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் தான் வள்ளற்பெருமானாரே நேரடியாக இறங்கி நீதியரசர்கள் வாயிலாக அந்த 106 ஏக்கர் எங்கே என்கிற கேள்வி எழுப்பி, அந்த 106 ஏக்கரில் தற்பொழுது 72 ஏக்கர் மட்டும்தான் தங்களிடம் இருப்பதாக அறநிலைத்துறை சொன்ன அடிப்படையில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நேரடியாக உத்தரவிட்ட நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் வருவாய்த்துறை அதிகாரிகளை கொண்டு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் இந்த 106 ஏக்கர் நிலம் எங்கே இருக்கிறது என்பதற்கான 72 ஏக்கர் தவிர மீதமுள்ள 31 ஏக்கர் நிலம் எங்கே இருக்கிறது என்பதற்கான கண்டுபிடித்து தரவுகளோடு தர வேண்டும் என்று உத்தரவிட்டாங்க. அப்போதான் அத்தனை வந்து அடிவண்டலிருந்து தூக்கி ஆணி வேரை பிடித்தது போல நீதியரசர்கள் பிடிச்சாங்க.
அப்படி பிடிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கே எங்கே ஓடி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தது, ஐயா 72 ஏக்கர் தான் இப்போது இருக்குது, அதற்கு ஆவணங்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்குது, அது 71.26 ஏக்கருக்கு இருக்குது. ஒரு 25 ஏக்கர் 1975 திமுக ஆட்சியில் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு 6.25 ஏக்கர் சிவாச்சாரியார் ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டுடன் நீதியரசர் அடுத்த கேட்டாங்க, அந்த சிவாச்சாரியார் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அந்த நிலத்தை மீட்பதற்கு அப்படின்னு சொன்னால் தப்பக்கான்னு அரசு தரப்புலையும் இந்து சமய அறநிலையத்துறை தரப்புலையும் தவிச்சாங்க. அப்போ தான் தெள்ள தெளிவாக நீதியரசர்கள் சொன்னாங்க, இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டெடுத்ததற்கு பிறகுதான் நீங்கள் எந்த கட்டுமானத்தை பற்றியும் பேச வேண்டும். முதலாக ஆணி அடித்தாறு போல மிகப்பெரிய ஆணையை உத்தரவை நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் பிறப்பித்தாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அதாவது மனுதாரர்கள் வினோத் ராகவேந்திரா, தமிழ்வேங்கை ஆகிய 2 பேர் தான் முதல்ல மிக முக்கியமாக மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இதில் தமிழ்வேங்கை என்ன சொல்கிறாருன்னா, இந்த திட்டத்தையே ரத்து செய்யணும், 100 கோடி ரூபாய் திட்டத்தை ரத்து செய்யணுங்கிறது அவருடைய மிக முக்கியமான கோரிக்கை. வினோத் ராகவேந்திரா அவர்கள் கோரிக்கை வந்து இந்த 100 ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு இடத்துல வந்து இது போன்ற கோயிலுக்கு அல்லாத வேறு மையங்கள் போல எந்த பணிகளும் செய்யக்கூடாது, எனவே இந்த திட்டத்தை நீங்கள் வந்து கைவிட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. ஆனால் இது எல்லாம் தாண்டி 72 ஏக்கரில் கட்டுமானத்தை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, மீதம் எங்கே 31 ஏக்கர் என்பது தான் நீதியரசர்கள் கேட்ட கேள்வி. இது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய வள்ளற்பெருமானாருடைய அவர் நீதிபதிகளாக நின்று இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க என்பது தான் இப்பொழுது நமக்கு நினைத்தாலும் சிலிர்க்கிறது. அப்படி கேட்டு தான் அந்த 25 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதும் தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதையும் 6.25 ஏக்கர் ஆக்கிரமிக்கப்பட்டதையும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரே அறிக்கை கொடுக்கிறார். அப்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சரி இந்த 25 ஏக்கரை யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து அங்கே குடியிருக்காங்க, முதல் காலத்திலிருந்து இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த இடத்தை அனுபவித்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. 269 பேர் கொண்ட பட்டியல் கொடுக்கப்படுகிறது கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான வருவாய் குழுவினரால். அந்த 269 பேரையும் இந்த வழக்கில் சேர்த்திட்டாங்க நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஐயா அவங்க. இப்போது இந்த தீர்ப்பு வந்து 30ஆம் தேதி 7வது மாதம் கடைசியாக வந்துச்சுல தீர்ப்பு. இது 86 பக்கம் இந்த தீர்ப்பு இருக்குது. அந்த 86 பக்க தீர்ப்பு பார்க்கும் பொழுது இந்த 269 பேரும் அவங்களுடைய முகவரிகளும் அதில் இருக்குது. ஆக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, 2024ஆம் ஆண்டு அந்த வழக்கு தொடுக்கப்பட்ட காலத்திலிருந்து அவ்வப்பொழுது தொடர்ந்து வந்து இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்து வந்த நீதிமன்றம் இறுதியாக மிக முக்கியமான இறுதினா இந்த கட்டத்தில் ஒரு இறுதி கட்டத்தில் இந்த கட்டத்தில் இறுதியாக கடந்த 30ஆம் தேதி மிக முக்கியமான தீர்ப்பை வழங்குது. அதில் 269 பேரும் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை வந்து வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வழக்கு தொடரும். 269 பேரையும் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு அதில் உண்மையிலேயே அதில் யாருக்காவது அந்த நிலத்தில் எங்களுடைய சொந்த இடம் என்று அவர்கள் நிரூபித்தால் அதை தவிர்த்து விட்டு அந்த நிரூபிக்க எந்த ஆதாரம் இல்லாமல் கோயில் இடத்தை அந்த வள்ளல் பெருமானாருடைய இடத்தை பெருவழியை ஆக்கிரமித்திருந்தால் அந்த இடத்தை எல்லாம் பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிடும். இதுதான் அதனால தான் அந்த வழக்கு அடுத்தது போகுது. ஆக ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான இந்த வழக்கினுடைய சாராம்சம். வினோத் ராகவேந்திரா மற்றும் தமிழ்வேங்கை அதே போல அதற்கு பிறகு ஏராளமான இம்ப்ளீட் பெட்டிஷன்ஸ் எல்லாம் இணைக்கப்பட்டது இல்லைங்களா. எல்லா மனுதாரர்களுமே மிக முக்கியமாக முன்வைத்தது பெருவழிக்குள் இந்த 72 ஏக்கருக்குள் எந்த கட்டுமானம் கட்டக்கூடாதுங்கிறத அடிப்படை சாராம்சமாக வச்சாங்க. ஆனால் நீதியரசர்கள் தாங்களாக முன்வந்து சுவமோட்டோ என்று சொல்வார்கள், தாங்களாக முன்வந்து பதிவு செய்த வழக்கு இது தெரியுங்களா, இந்த 31 ஏக்கர் ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்க வேண்டும் என்பது. இப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடந்த 2024ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை நடந்த வழக்கின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது கிடைத்துள்ள நீதி அந்த தீர்ப்பினுடைய மிக முக்கியமான அம்சங்கள் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, தற்போது இந்து சமய அறநிலையத்துறை வசம் இருக்கக்கூடிய 72 ஏக்கர் அதாவது துல்லியமாக 71.26 ஏக்கர் நிலத்தில் எந்தவித கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது. அதாவது ஞான சபையும் தர்மசாலையும் உள்ள 71.26 ஏக்கர் நிலத்தில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது. அந்த 71.2 ஏக்கர் நிலத்தை சுற்றியும் பாதுகாப்பாக சுற்றுச்சுவர்கள் எழுப்பப்பட வேண்டும். அடுத்ததாக அங்கிருந்து ஞானசபையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சைட் பி என்று சொல்லக்கூடிய மற்றொரு இடத்தில் சில சாலைகள் கட்டுமானங்கள் எல்லாம் கட்ட வேண்டும் என்று இந்து சமய அறநிலையத்துறை குறிப்பிட்டிருக்கிறது. இதற்கு அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் ஒப்புதல் வாங்கி கொள்ள வேண்டும்.
ஒப்புதல் வாங்கிட்டு அவர்கள் தமிழ்நாடு அரசு என்ன செய்யுதோ அதை செய்ய வேண்டும் என்று அறநிலைத்துறைக்கு உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் இந்த 269 பேருடைய வழக்குகள் இருக்கு இல்லைங்களா, அவர்கள் அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சாங்க, 31 ஏக்கர் நிலத்தை அதில் குறிப்பாக 25 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்த, அதாவது பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட அந்த வழக்கு தொடரும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. ஆக தற்போதுள்ள 72 ஏக்கர் பெருவழித்தலம் காக்கப்பட்டு விட்டது. அதை சுற்றிலும் சுற்றுச்சுவர் அமைக்க உத்தரவிடப்பட்டு விட்டது. நீங்கள் வேறு ஏதாவது சாலைகள் கட்டுமானங்கள்னா சைட் பீல 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சைட் பீல போய் நீங்கள் கட்டணும்னா அதற்கு நீங்கள் தமிழ்நாடு அரசின் ஒப்புதலை நீங்கள் பெற வேண்டும் என்று அறநிலைத்துறைக்கு தெள்ளத் தெளிவாக உத்தரவிட்டுவிட்டு இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட 31 ஏக்கர் நிலம் குறித்த வழக்கு விசாரணை 4 வாரங்களுக்கு பிறகு தொடரும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன், அப்போ சுரேஷ்குமார் ஐயா இருந்தாங்க, இப்போ ஜெயச்சந்திரன் இந்த தீர்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த வழக்கு விசாரணையின் போது நீதியரசர்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. எனவே அந்த பெருவழித்தலத்துக்குள்ள எந்த விதமான கட்டுமானமும் கட்ட முடியாது. ஒன்று. இரண்டாவது, பெருவழித்தலத்தில் இந்த கட்டுமானம் கட்டுவதற்கு மட்டுமல்ல, அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களையும் மீட்டு 106 ஏக்கர் நிலத்தையும் நாம் வெட்ட வெளித்தலமாக அளிக்க வேண்டும் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு நீதியரசர்களுடைய உத்தரவாக இருக்கிறது. அந்த உத்தரவை நோக்கித்தான் இந்த வழக்கு விசாரணை செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் தற்பொழுது 269 பேரில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் அது எங்களோட சொந்த இடம் தான், எங்களுக்கு ஆவணம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள் மூலமாக வந்திருக்காங்க. எனவே அவர்கள் இருதரப்பையும் விசாரித்து நீதியரசர்கள் அதை ஒரு முடிவெடுப்பாங்க. ஆக இப்போதைக்கு இந்த 72 ஏக்கர் 71.26 ஏக்கர் நிலத்தில் எந்தவித கட்டுமானமும் யாரும் கட்ட முடியாது. அதே போல் சைட் பீல கட்டணும்னா தமிழ்நாடு அரசிடம் சென்று இவர்கள் ஒப்புதல் வாங்க வேண்டும். தமிழ்நாடு அரசிடம் போயிட்டு நீங்கள் அந்த சாலை இந்த சாலை என்று சொல்வதெல்லாம் கட்ட வேண்டும் என்று இந்த பினாமி திமுக பினாமி வடலூர் தலைமைச் சங்கத்துக்கார உருட்டிட்டு இருந்தாங்கன்னா, அப்படி ஒரு சாலைகள் கட்ட எங்கேயுமே வள்ளலார் சொல்லவில்லை என்று நாம் ஆதாரத்தோடு சான்றுகளோடு தமிழ்நாடு அரசுக்கு நிரூபிக்க முடியும். எனவே இந்த பித்தலாட்டக்காரர்களுடைய ஆட்டம் முடிந்து விட்டது. அதை முடித்து வைத்திருப்பவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானாரும். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இதுதான் இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே யாராவது பொய்யான தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருந்தால் அவர்களை பார்த்து சிரித்து விடுங்கள். காரணம் என்னவென்றால் அவர்களை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாரும் பார்த்துக்குவாங்க. இப்படி ஆட்டம் போட்ட சேகர்பாபுடைய நிலைமையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். இப்படி ஆட்டம் போட்ட முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய நிலைமையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். அவர்களே இப்படி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காற்றில் பறந்து போகக்கூடிய சாதாரண காகிதங்கள் போன்ற குப்பை காகிதங்கள் போன்ற இந்த வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய திமுக பினாமி பணம், பதவி, பொருள், அரசியல் செய்து கொண்டு வள்ளற்பெருமானரிடம் இன்னமும் அவர்கள் எய்த்து பிழைக்க நினைக்கிறார்கள் இல்லையா, அவர்களை பார்த்து சிரித்து விடுங்கள். காரணம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானாரும் அவர்களை பார்த்து கொள்வார்கள். எனவே இவர்களுடைய எந்த சூழ்ச்சி திட்டமும் எந்த சதித்திட்டமும் வள்ளற்பெருமானாரிடமும் அதே போல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடமும் சென்னை உயர்நீதிமன்றத்திடமும் எடுபடவில்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய தற்பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பேருண்மை. எனவே பெருவழித்தலம் காக்கப்பட்டிருக்கிறது. இனி அந்த பெருவழித்தலத்துக்குள்ள எப்படியெல்லாம் அது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போல அந்த முன் மண்டபம் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவுருட் பெருவழித்தலத்திலும் சுடரே என்று சொல்வதைப் போல தைப்பூசத்தன்று வலதுபுறம் சூரியனை பார்க்கவும் இடதுபுறம் சந்திரனை பார்க்கும் அளவிற்கு அந்த முன்மண்டபம் ஒன்று உயரமாக இருக்கப்பட வேண்டும் அல்லது அது அகற்றப்பட வேண்டும். அந்த வழிபாட்டு முறைக்கு ஏற்ப முன்மண்டபங்கள் கட்டப்பட வேண்டும். அதே போல இந்த கழிப்பறைகள் எல்லாம் எந்த இடத்துல தள்ளி ஒரு ஓரமாக கட்டணுமோ அங்கே கட்ட வேண்டும். சுத்தமாக தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். எப்போது போனாலும் அங்கே தர்மசாலையில் உணவு கிடைக்குமாறு செய்ய வேண்டும். இதெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது. அதே போல அந்த பெருவழித்தலம் அந்த எட்டம்பலத்தினுடைய அந்த சிறப்புகள் என்னவென்பதை ஆய்வு குறிப்புகள் தரவுகள் மூலமாக எடுத்து அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் விட தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் ஆகிய இந்த 3 சுதந்திரங்களையும் இறைவரிடம் ஒப்படைத்துவிட்டு அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த சாதுக்கள் தான் ஞான சபையை நிர்வகிக்க வேண்டும். எனவே இதுதான் அடிப்படை. அவர்களில் இன்னொரு பிரிவினர் தான் தர்மசாலையும் அவர்கள் நிர்வகிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது தான் இந்து சமய அறநிலையத்துறை வெறும் நிர்வாகத்தில் இருக்க வேண்டும். இதுதான் அடுத்தடுத்து அந்த பெருவழித்தலத்தில் உத்தரஞான சிதம்பரத்தில் உத்தரஞான சித்திபுரத்தில் நடைபெற வேண்டிய மிக முக்கியமான நடைமுறைகள். இத்தனை கற்பனை கூட செய்ய முடியாத அந்த ஆக்கிரமிப்பு நிலத்தை மீட்டெடுப்பதற்காக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானாரும் நேரடியாக நீதிமன்றங்களிலேயே நின்று
நீதியரசர்கள் வாயிலாக அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிக முக்கியமான அந்த தகவலை நாம் மனத்தில் இருத்திக் கொள்ள வேண்டும். எனவே வள்ளற்பெருமானாரிடம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடம் விளையாடக்கூடியவர்கள் அவர்கள் என்ன விளைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.